நெல்லை பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் வி சுரேஷ். உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கின்றேன். தனியாக மக்கள் சிவில் உரிமை கழகம் என்ற PUCL பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் உடைய தேசிய பொதுச் செயலாளராக நான் இருக்கின்றேன். இன்றைய தினம் ரொம்ப நாட்களாக தாமதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில எங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் பப்ளிக் ஹியரிங் அப்படின்ற விஷயத்த இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ரிப்போர்ட் அறப்போர் இயக்கம் எங்களை கூப்பிட்டு இருந்தார்கள். நாங்கள் 5 நபர்கள் இருந்தோம் இந்த குழுவில். அதில் 3 பேர் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். கூட வந்திருக்கிறது மிஸ்டர் உதய், அவர் வாட்டர் எக்ஸ்பர்ட் பிளஸ் ஆர்கிடெக்ட். நந்தகுமார், அவர் எக்ஸ்பர்ட் ஆன் லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன்ஸ். இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி சார்பாக சென்ற ஆண்டு 2025 நவம்பர் 2ஆம் தேதி ஒரு பப்ளிக் ஹியரிங் நடத்தியிருந்தோம். பல காரணங்களால் அதை முடிக்க முடியவில்லை. அதன் பிறகு ஃபீல்ட் ஸ்டடி மூலமாகவும் புஸ்தகம் மூலமாகவும் மற்ற ரிசர்ச் மூலமாகவும் RTI மூலமாகவும் சேகரித்த அனைத்து விவரங்களை சேர்த்து இது ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணதுல இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி சார்பாக இப்போ அறப்போர் இயக்கத்துக்கு நாங்க இதை வழங்கின்றோம். உங்க முன்னாடி எல்லாம் உடனே கிடைச்சிடும். அடுத்த 5 நிமிஷத்துக்கு உங்க எல்லாருக்கும் வந்துடும். 150. அப்படிங்களா சார்? சார் எல்லோருக்கும் உங்களுக்கு இந்த PDF காப்பி வந்துடும். அடுத்த 5 நிமிஷத்துல உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். 140 பக்கம் அடங்கிய இந்த ரிப்போர்ட், 140 பக்கம் அடங்கிய ரிப்போர்ட்ல கிராமங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மூலமா எல்லாருக்கும் பிரஸ் ரிலீஸ் ஆரம்பிக்கலாமா? நண்பர்கள் அனைவருக்கும் பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோம். கொடுக்காவிட்டால் அதாவது அனுப்பிச்சு கூடிய சீக்கிரத்தில் இன்னைக்கே கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. ரிப்போர்ட் PDF ஃபைல அங்க எல்லோருக்கும் அனுப்புறோம். PDF ஃபைல் அனுப்பிச்சிருக்கிறோம். வேற உங்களுடைய பத்திரிகையாளர் குரூப்லயும் அதை ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா பத்திரிகையாளரும் சென்ற ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்துல பல கல் குவாரிகள் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து பல விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பல வகையான கருத்துக்களாக இருந்துச்சு, பிரச்சனைகளாக இருந்துச்சு. இதெல்லாம் உள்ளடக்கி அறப்போர் இயக்கம் இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியுடைய ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும், ஒரு பப்ளிக் ஹியரிங் நடத்தணும் அப்படின்ற ஒரு கருத்துல சென்ற ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி இங்க ரோஸ் மஹால்ல ஒரு கருத்து கணிப்பு மீட்டிங் நடத்தியிருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பு மீட்டிங்குடைய கடைசி கட்டமாக இந்த ரிப்போர்ட் நாங்க இன்னைக்கு சமர்ப்பிக்கின்றோம். பிரஸ் மூலமாக பொதுமக்களுக்கும் அறப்போர் இயக்கத்துக்கும் சமர்ப்பித்து அவர்கள் மூலமாக அரசாங்கத்துக்கும் நாங்க இந்த இண்டிபெண்டன்ட் கமிட்டி சார்பாக நாங்க அனுப்ப இருக்கின்றோம். இந்த கூடிய சீக்கிரத்தில் அடுத்த 5-10 நிமிஷத்துல இந்த ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கும் போயிடும், எல்லா அதிகாரிகளுக்கும் போயிடும். மற்ற யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும். இண்டிபெண்டன்ட் கமிட்டி சார்பாக
இப்போ இந்த கமிட்டியோட ஓவர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து மொத்தம் 14 இந்த ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 9 வகையான இஷ்யூக்கள் வந்து எங்க முன்னாடி வந்துச்சு. இது வந்து எப்படி நாங்க நடத்தினோம்னா, பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்களுக்குரிய பிரச்சனைகளை உறுதி செய்யக்கூடிய வகையில எழுத்து மூலமாக அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க இந்த கமிட்டி முன்னாடி. அதை தவிர்த்து அதை எவிடன்ஸின் சார்பாக போட்டோ, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், மற்ற வகையான ரிப்போர்ட்ஸும் அவங்க சமர்ப்பிக்க நாங்க சொல்லியிருந்தோம். வெறும் வாயால சொன்னா பத்தாது, அதுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்ற விவரத்தை நாங்க சொல்லியிருந்தோம். அதுவும் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஃபீல்ட் ஸ்டடின்ற வகையில இங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் மூலமாக ஃபீல்ட் ஸ்டடி மூலமாகவும் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் உண்மையா இல்லையா, எந்த வகையில உண்மை, மிகைப்படுத்தி பேசியிருக்காங்களா அப்படின்ற வகையிலையும் அதை இவாலுவேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். தனியாக ஆர்டிஐ மூலமாக இந்த மைன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மைனிங் பிளான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரிப்போர்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரிவ்யூஸ் வந்து கவர்மெண்ட் சார்பாக ரிவ்யூ ரிப்போர்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விவரத்தையும் நம்ம சேகரித்து அதெல்லாம் சேர்த்து அடங்கிய ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட். கடைசியாக இந்த விஷயங்கள் சார்ந்த சட்டம் என்ன சொல்லுது, சட்ட அடிப்படையில என்ன செய்யணும், சட்ட அடிப்படையில என்ன விதிமீறல்கள் நடந்திருக்கு, அந்த விவரங்களும் சேர்த்து இந்த இதுல போட்டிருக்கோம். அனைத்து விவரங்கள் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் வந்து இந்த 140 பக்கம் அடங்கிய இந்த ரிப்போர்ட்ல வெளிக்கொண்டு வந்திருக்கோம். கூடிய சீக்கிரத்தை உங்க கைக்கும் வந்துடும் இந்த ரிப்போர்ட்ல. இத பாத்தீங்கன்னா 9 வகையான இஷ்யூஸ் நாங்க வந்து இந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கோம். ஒன்னு வந்து சேஃப்டி வயலேஷன்ஸ், நடைமுறையில் இருக்கக்கூடிய சேஃப்டி விஷயங்கள் சார்ந்து என்ன விதிமீறல்கள் நடந்திருக்கு. ரெண்டாவது, சுற்றுச்சூழல் மற்றும் பொது சுகாதாரத்துக்கு பாதகம் உண்டாக்கக்கூடிய வகையில எந்த வகையான பிரச்சனைகள் வந்திருக்கு. மூன்றாவதாக, லேண்ட் யூஸ் வயலேஷன், சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் சார்ந்த என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனுடன் பொதுநல, அங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு அவங்களுடைய பப்ளிக் ஆக்சஸுக்கு எந்த வகையான பிரச்சனைகள் வந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட் மற்றும் ரோட் சேஃப்டி, எந்த அளவுக்கு அங்க ரோட்ஸ் வச்சிருக்கலாம், எந்த வகையான ரோட்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன மீறல்கள் நடந்திருக்கு, அது மூலமாக மக்களுக்கு என்ன பாதிப்பு வந்திருக்கு, கால்நடைக்கு என்னமான பாதிப்பு வந்திருக்கு. இது 4வதாக. 5வதாக, ஆக்குபேஷனல் சேஃப்டி, விதிமீறல்கள் நடந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மைன்ஸ்ல ஆக்குபேஷனல் சேஃப்டி என்ன ஆயிருக்கு. சில மைன்ஸ் வந்து விடப்பட்டுட்டு அடுத்த மைனுக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த அபேண்டன் சைட் அப்படிம்பாங்க. இந்த அபேண்டன் சைட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, விட்டுட்டு போன அப்புறமா கூட அந்த இஷ்யூ வெறும் அந்த இஷ்யூட முடிஞ்சுதா, அது மூலமாக வர மற்ற பிரச்சனைகள் வந்திருக்கா, அதை பத்தி படிச்சிருக்கோம். அடுத்த கட்டமாக நீர் ஆதாரங்கள், நீர் சார்ந்த பிரச்சனைகள், அந்த விஷயங்களை பத்தி நாங்க படிச்சுட்டு இருக்கோம். அடுத்த கட்டமாக எக்கலாஜிக்கல் இம்பாக்ட், இது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டுமல்ல, மொத்தம் இருக்கக்கூடிய எக்காலஜி எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா. கடைசியா, அங்க இருக்கக்கூடிய வளங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது ஒண்ணு, ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது வேற. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் டிகிரேட் ஆகுது. என்வாயன்மெண்ட் டிகிரேடேஷனால என்ன பாதிப்பு வருது. கடைசியாக ஆளுமை, இங்க இருக்கக்கூடிய சட்டப்படி ஆளுமையில என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்து இருக்குது. கூடவே இன்ஸ்டிடியூஷன், எந்த அரசாங்க துறை செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமட்டாலும் இல்ல செய்யாததை செஞ்சதுனாலும் அது மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதெல்லாம் அடங்கிய ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல வந்து பிக்சர்ஸாவும் நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க பிறகு பார்க்கலாம். அடுத்த கட்டமாக என்னோட கூடி வந்திருக்கக்கூடிய உதய் அவர்களை சில முக்கியமான விஷயங்களை மற்றும் உங்க முன்னாடி முன்வைக்கிறதுக்கு நான் அழைக்கின்றேன். வணக்கம். இப்போ சார் சொன்ன மாதிரியான இந்த வயலேஷன்ஸ் வந்து எல்லா கிராமங்கள்லயும் என்னென்ன மக்கள் வந்து அவங்க தரப்புல வந்து என்னென்ன மாதிரியான ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அது பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை பத்தி இப்போ நான் சொல்றேன். ஸோ முக்கியமா வந்து இந்த பிளாஸ்டிங், அதாச்சும் எவ்வளவு வெடிமருந்து யூஸ் பண்றாங்க, அதனால வரக்கூடிய பாதிப்புகள் வந்து பெருமளவில் எல்லா கிராமங்கள்லயும் இருக்கு. உதாரணத்துக்கு பரஞ்சேரி கிராமத்துல நாங்க ஆய்வு பண்ணும்போது வந்து வெடிக்கிறதுனால வரக்கூடிய பாறைகள் வந்து செதறி பக்கத்துல உள்ள விவசாய நிலங்கள் மேல விழுறதும், அங்க உள்ள பைப்பு, பம்ப் செட்டு, வீடுகள் மேல விழுறதும் இது வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 280 300 மீட்டர் அகலம் வரைக்கும் அது
அந்த கற்கள் வந்து தூக்கி வீசப்படுகிறது. ஸோ இதனால பெரிய லெவலில் பாதிப்பு இருக்கு. இப்போ இது வந்து அப்பதான் நடந்ததா அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இந்த மக்கள் கருத்து கேட்பு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ரிப்போர்ட் வர்றதுக்கு 9 மாதம் ஆயிடுச்சு. அந்த இடைவேளையிலையும் திரும்ப போய் ஆய்வு பண்ணுறோம். இப்போ ஜூலை மாதத்துலேயும் இதே மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதுக்கான ஃபோட்டோஸையும் வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து சேர்த்துருக்கோம். ரெண்டாவது, இந்த பிளாஸ்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி, அதாச்சும் என்ன மாதிரியான வெடிப்பொருட்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பொதுவாக வந்து அது வந்து ஒரு ஷாலோ, அதாச்சும் ஒரு 40 mm ட்ரில் போட்டு ஷாலோ பெட்ல க்ளோஸராக வந்து ட்ரில் போட்டு மருந்து ஃபில் பண்ணி வெடிக்க வேண்டியது. ஸோ அதனால வந்து கற்கள் வந்து பெருமளவில் வந்து தூக்கி வீசப்படாது. ஆனால் இப்போ இவங்க பண்ணுறது என்னன்னா, 2 மீட்டர் 3 மீட்டருக்கு வந்து 4 இன்ச்சு போர் வச்சு போட்டு அதில் ஃபுல்லாக பேக் பண்ணி பண்ணுறதுனால அதிர்வுகளும் வந்து பல வீடுகள் சுற்றி உள்ள ஊர்கள், அதாச்சும் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த அதிர்வுகள் வந்து அந்த வீடுகளில் இருக்கு. வெடிச்சதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுமே வந்து அந்த வீடுகள் வந்து அதிர்வதை வந்து எங்களால் நோட் பண்ண முடிஞ்சுச்சு. இதே மாதிரி வந்து பெஞ்சிங். ஸோ எல்லா குவாரிகள்லையுமே வந்து மைனிங் பிளான்ல முக்கியமாக கொடுக்கப்படுற ஒரு விஷயம் இப்படி தான், இந்த ஒரு மெத்தடாலஜியில தான் நீங்கள் வந்து குவாரிங் பண்ணணும் அப்படின்னு. பெஞ்சிங் அப்படின்னா அந்த குவாரிங் பண்ணும்போது அந்த லாரி எப்படி போய் அந்த லாரி போகிறதுக்கான ரேம்ப் மாதிரி வந்து கட்டமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரேம்ப் எவ்வளோ அகலத்துக்கு போடணும், எவ்வளோ ஹைட்ல எவ்வளோ ஸ்லோப்ல இருக்கணுன்றதுக்கு ஒரு நார்ம் இருக்கு. இது எதுக்கு முதல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ரேம்பு வந்து ரெடி பண்ணும்போது இதனால வரக்கூடிய பாதிப்புகள், அதாவது அந்த ரேம்பு உடஞ்சி அதனால வந்து அந்த ஆக்குபேஷனல் சேஃப்டின்னு ஒரு இது சொல்றோம் இல்லையா. ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அந்த வண்டிகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. ஆனால் பெருமளவில் நீங்க சாதாரணமா கூகுள் எர்த் இமேஜ்ல வந்து இருக்கந்துறை கிராமமோ இல்லை இந்த பகுதியில் உள்ள கிராமத்தை கூகுள் எர்த்ல பார்த்தாலே தெரியும், எதுக்குமே வந்து பெஞ்சிங்ன்றதே இருக்காது. எல்லாமே வந்து ஒரு கிணறு வெட்டுற மாதிரி வந்து வெட்டியிருக்காங்க. அப்படியே பெஞ்சிங் கொடுத்துருந்தாலும் அது வந்து ரோடு வந்து 5 மீட்டர் இருக்குன்னா அது அடுத்த ரோடுக்கு இதுக்கும் நடுவில் வெர்டிகல் ஹைட் வந்து 5 மீட்டர் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து 5 மீட்டர் ரோடு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட வந்து 20 மீட்டர் 30 மீட்டர் வெர்டிகல் ஹைட் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து லாரிகள் போகிறதுக்கான ஸ்லோப்பும் ரொம்ப அதிகமாகும். இதனால பல ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கிரீன் பஃபர் மைனிங் பிளான்ஸ்ல 5 மீட்டர், அந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர் தான் இருக்கும். அகலமும் 5 மீட்டர் இருக்கணும், டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் இருக்கணும். இப்படி இருக்கணுங்க. கரெக்டா ஒரு படி நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த இது இருக்கணும். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு 5 மீட்டர் இங்க இருக்குன்னா அடுத்த 5 மீட்டர் கிட்டத்தட்ட 30 மீட்டர் கீழே தள்ளி அடுத்த 5 மீட்டர் இருக்கு. அது அந்த மாதிரி பெஞ்சிங் முக்கியம்னா, நான் பல மைனிங் இஷ்யூஸ் நான் படிச்சிருக்கேன். கிரானைட் பத்தி படிச்சிருக்கேன், பாக்சைட் பத்தி எல்லாம் படிச்சதுல பெஞ்சிங் ஏன் முக்கியம்னா, சுத்தி வரணும் அந்த வண்டிகள் வந்து கீழே போறதுக்கு. ஹைட் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் இல்ல விட்டு குறைவாதனாலும் வெர்டிகல் ஆயிடும், ஆக்சிடென்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. பல வகையான மற்ற சேஃப்டி ஹேசட்ஸும் இருக்கு. அதனால மைனிங் டிபார்ட்மெண்ட் பிரகாரம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எந்த அந்த விஷயங்களும் ஃபாலோ பண்றது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த அடைவிரிப்பான் குளத்துல நடந்த ஆக்சிடென்ட்டும் இந்த மாதிரியான புவர் பெஞ்சிங்னால வந்த பிரச்சனை தான். ஏன்னா அந்த இவங்க சொல்ற ஸ்டாண்டர்ட்ல பண்ணா மட்டும்தான் அந்த சரிவு வந்து ஏற்படாது. இல்லைன்னா வந்து அந்த பாறைகள் வந்து சரிஞ்சு கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 5 மீட்டர் நீங்க சொல்றீங்களா சார்? அவங்க 2 மீட்டர்ல அமைச்சிருக்காங்க. அவங்க 5 மீட்டர்ல அமைச்சிடுறாங்க. ஏன்னா லாரி போறதுக்கு கண்டிப்பா 5 மீட்டர் தேவை. ஆனா ஒரு பெஞ்சுக்கும் இன்னொரு பெஞ்சுக்கும் உள்ள இடைவெளி தான் வந்து ரொம்ப அதிகப்படுத்துறாங்க. இந்த இடைவெளி அதிகப்படுத்துறது ஒரு சில இடங்கள்ல 15 மீட்டர் இருக்கு, ஒரு சில 30 மீட்டர் இருக்கு. அதான் இந்த இடைவெளி அப்படின்றது நம்ம எப்படி அதாச்சும் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா, நீங்க லாரி போறதுக்கு 60 டிகிரி ஆங்கிள் லாரி வந்து ஸ்லோப்ல போச்சுன்னா எந்த ஆக்சிடென்ட் வராது. இவங்க போடுறது எல்லாமே கிட்டத்தட்ட 45 டிகிரி இதுல வந்து இறங்கி போற மாதிரி இருக்கு. 45-30 டிகிரி அந்த மாதிரி ஆங்கிள் வந்துடும் இவங்க சொல்ற அந்த டிஸ்டன்ஸ்ல போட்டா. 5 மீட்டர் இது 30 மீட்டர் அப்படி போட்டா. ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து ஸ்லோ டேமேஜஸ் வந்து நிறைய வரும், ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுதான் கவர்னன்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. மைனிங் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பாதுகாப்பு பார்க்க வேண்டியது. வருஷம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அது அவங்க அப்ரூவல் பண்ணாதான் பண்ணணும். கடந்த பல ஆண்டுகள்ல வந்து மைனிங் டிபார்ட்மெண்ட் பார்த்ததே கிடையாது. அவங்களுடைய இது கொல்யூஷன் இல்லாம இந்த மாதிரியான நேர்முக வயலேஷன் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த பஃபர் ஜோன்ல வந்து இந்த பிளான்டிங் பிளான் வந்து எல்லா மைன் பிளான்ட்லயும் இருக்கும். எவ்வளவு மரங்களை எவ்வளவு நீங்க மைன் பண்றீங்க, அந்த பொல்யூஷனை வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி எவ்வளவு மரங்கள் வந்து நீங்க சுத்தி வைக்கணும்ன்றது இருக்கும். நீங்க சாதாரணமா போய் பார்த்தாலே தெரியும் அங்க எந்த மரங்களும் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ யாருமே அந்த மைனிங் பிளான்ல ரெகுலேஷனை ஃபாலோ பண்றது கிடையாது. அதே மாதிரி முக்கியமா வந்து இப்ப அச்சம் தவித்தான் வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அச்சம் தவித்தான்.
ஸோ அந்த வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வே அது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ- கிடையாது. இந்த ரிப்போர்ட் வந்து திருநெல்வேலி பிளஸ் சுத்தி சுத்தி உள்ள மாவட்டங்கள்ல. விருதுநகர். இது வந்து ஏன்னா ரெப்ரசன்டேஷன் வந்து நிறைய நமக்கு அந்த பகுதியில இருந்தும் வந்திருக்கு. ஸோ அதனால அந்த டேட்டாவை உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் பாத்வே, அதாச்சும் வந்து கிராம சாலைன்னு இருக்கும், ஒரு இடத்துக்கு போறதுக்கான ஆக்சஸ். ஸோ அதெல்லாமே வந்து பிளாக் பண்ணி வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சர்வே நம்பர் வந்து 735, 736 இந்த குவாரி ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம சொல்றோம். அச்சம் தவித்தாங்க பிளாக்கே பண்ணி குவாரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரூரல் ரோடு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம டேட்டா இதுல இருக்கு சார், நம்ம இங்க கொடுத்துருக்கோம், நீங்க பாத்துருங்க. 83 to 86ல ஒவ்வொரு கிராமத்துல இருக்கக்கூடிய வயலேஷன்ஸ் நாங்க போட்டுருக்கோம். என்ன வயலேஷன்ஸ், என்ன சர்வே நம்பர்ல என்ன வயலேஷன் இருக்கு அதை நீங்க பாத்து. அப்புறம் வந்து முக்கியமா வந்து இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராசஸ்ல வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த ரூரல் ரோட்ஸ்ன்னு சொல்லும்போது அதுக்குன்னு ஒரு அகலம் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த அகலத்துல வந்து இவங்க கொண்டு போற டிப்பர் லாரி எல்லாமே கிட்டத்தட்ட 25 டன் எடையுள்ள டிப்பர் லாரி. அது இல்லாம அவங்க அதுல ஒரு 10 டன் கல் வேற எடுத்துட்டு போவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோடு ரெகுலர் டேமேஜஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம இப்ப இந்த குறுகிய பாதைகளா இருக்கிறதுனால இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பாதைக்கு 2 பகுதியிலயும் வந்து மண்ணு, அந்த குவாரியில இருக்கிற அந்த டஸ்ட் மண் எடுத்து கொட்டி அப்ப ரோட்டை அகலப்படுத்தி வண்டி இப்போ ஓட்டுறாங்க. ஸோ இதனால வந்து அது அன்ஸ்டெபிளைஸ்டு சாயில்னால பல ஆக்சிடென்ட்ஸ், பைக் ஆக்சிடென்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய நடந்துட்டே இருக்கு. ஸோ ஆர்டிஐ மூலமா நாங்க பார்க்கும்போது 10 டன் தான் அங்க எடுத்துட்டு போறதுக்கு மைனிங் பிளான்ல பர்மிஷன் கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து அந்த டிப்பரே 25 டன், அது இல்லாம அதுல ஒரு 10-15 டன் உங்களுக்கு வந்து கல் எடுத்துட்டு போறாங்க. ஆவரேஜ் 35-40 டன் எடுத்துட்டு போறாங்க. மெட்டீரியல் தான். இல்ல மெட்டீரியல் பிளஸ் லாரி. 10-15 டன் எக்ஸ்ட்ரா. அது எவ்வளவு சார் அந்த மாதிரியான கிராமப்புற ரோடுக்கு மேக்ஸிமம் வெயிட் போறது, ஃபுல் வெயிட் எடுத்து போகுது 10 டன் தான். லாரி பிளஸ் இது 25-30-40 டன் எடுத்து போறாங்க. 25 இல்ல சார், 25 லாரியோட சேர்த்துதான் ரோடோட கெபாசிட்டி, லாரியோட சேர்த்துதான் 10 டன். 25 டன் லாரியே போகுது. அதுக்கப்புறமா ரோடு 10-15 டன் போச்சுன்னா 40 டன் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. சோ நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த ரோடுகள்ல இந்த மாதிரி டிப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸே பண்ணக்கூடாது. சார் அது வந்து நம்ம 3.5ல இருந்து 5 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் சார். ஓகேங்களா. இல்ல ரூரல் ரோடு டிஸ்ட்ரிக்ட் ரோடு இந்த லாரி அனுமதிக்கூடாத ஒவ்வொரு டைப்ல இருக்க எல்லாத்துக்குமே ஆர்டிஐல டேட்டா கொடுத்துருக்காங்களா? எது சிலது கிடைச்சதை நாங்க போட்டிருக்கோம். கிடைச்சது இல்ல இதுல செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். இந்த லாரி அனுமதிக்கூடாத அந்த ரூரல் ரோட்ஸ் அப்படின்னா அது குவாரிக்கு எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்க? அதுதாங்க கேள்வி. அதுதாங்க அதுதான் கேள்வி. மக்கள் சார்பாக நாங்க கேட்கிற கேள்வி இதுதான். இதெல்லாம் வந்து ஆபீஷியல் கொல்யூஷன் இல்லாம நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆபீஷியலுக்கு தெரியாம நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. நான் வந்து மைனிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹைகோர்ட்ல பல வருடங்களாக பண்ணிட்டு இருக்கேன். ஆகையால பார்க்கும்போது எந்த ஒரு பிட் ஆஃப் சாண்டோ, ஒரு ஸ்டோனோ, ஒரு மெட்டீரியல் மினரலோ அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தெரியாம எடுத்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் பர்மிட் வாங்கி தான் ஆகணும். அப்போ ஆனா இத்தனை வருஷம் பார்க்காத ஒரு நிலை இங்க மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள் இதுதான் நிலைமை. யாரும் பாக்குறது இல்ல. இந்த டைம் இதனுடைய பாதிப்பு வெளி வந்ததுனால இது நாங்க வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே இந்த நியூலி ஃபார்ம்ட் இந்த கவர்மெண்டோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்களா? ஆர்டிஐல நீங்க வாங்கினது தவிர அரசு சார்பில் அந்தந்த கன்சர்ன் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோ இல்ல கனிம வள அதிகாரிகளோ உங்களுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்காங்களா? இந்த அரசோட செயல்பாடு கனிம வளத்துறை இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இன்றைய தினம் வந்து இந்த நிபுணர் குழு வந்து அறப்போர் இயக்கத்துக்கு இப்ப கொடுத்திருக்கிறாங்க இந்த அறிக்கைய தற்பொழுது நம்ம பேசக்கூடிய இந்த தருணத்துல நம்ம எல்லாருக்குமே கலெக்டர், அதே போல ரொம்ப முக்கியமாக சீஃப் மினிஸ்டர், சீஃப் செக்ரட்டரி, மைனிங் மினிஸ்டர், நேச்சுரல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி, கமிஷனரேட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங், இவர்கள் அனைவருக்கும் தற்பொழுது இந்த ரிப்போர்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாங்க எங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்கோம்.
பேஜ் நம்பர் 95 96 ரெக்கமெண்டேஷன்ஸ் முடிச்சிட்டு நம்ம அந்த கொஸ்டின் அது முடிச்சிடுறேன். இப்ப இந்த ரிப்போர்ட்டுடைய சம்மரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே நாங்க முதல் சொல்லுவோம், இது வந்து ஒரு அட்வர்சரியலா நாங்க பார்க்கல, ஒரு எதிர்நோக்கத்தோட பார்க்கல, ஒரு சிட்டிசன் கண்ணோட்டத்துல தான் பாக்குறோம். ஏன்னா இந்த முறைகேடுகளை பல இடத்துல நடந்திருக்கு. இது எனக்கு உனக்குன்றது இல்ல, பொதுமக்களுக்கு உரிய ஒரு பிரச்சனைகள். இது வந்து அடுத்த தலைமுறைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளா இருக்குன்னா அந்த கண்ணோட்டத்துல அந்த ரிப்போர்ட்டை வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இப்போ நாங்க எங்க ரெக்கமெண்டேஷன் வந்து சாப்டர் 15ல பேஜ் நம்பர் 95 to 97 உங்க ரிப்போர்ட் கையில வந்துடும். வெறும் சாராம்சத்தை மாத்திரம் சொல்றேன், மீதி எல்லாம் நம்ம டிஸ்கஷன் எடுத்துக்கலாம். இது 2 வகையா எங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து உடனுக்குடன் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் என்ன எடுக்கணும், உடனே என்ன கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், அது வந்து செயல்முறைகள்ல என்ன மாதிரியான வித்தியாசங்கள் கொண்டு வர்றதுக்கு சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். இது ஒரு பார்ட். அடுத்த பார்ட் வந்து சிஸ்டம் லெவல்ல கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் 2ஆ பிரிச்சிருக்கோம். முதல்ல இதுல வந்து 4 பிரிச்சிருக்கோம். குவாரி சேஃப்டி, மைனிங் பிளான் கம்ப்ளைன்ஸ். இது உடனுக்குடன் பண்ணலாம். எல்லா குவாரிக்கும் ஒரு மைனிங் பிளான் இல்லாம செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மைனிங் பிளான்ல 10 டன் தான் எடுக்கணும்னா 10 டன் தான் எடுக்கணும். அங்க விதண்டாவாதமா பண்ணி நாங்க 25 டன் எடுக்கிறோம், 50 டன் எடுக்கணும், சட்டத்துல முறை இல்லை. யாரும் அது வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஆகையால மைனிங் பிளான்ல என்ன இருக்கோ அது பிரகாரம் செயல்படுங்க அப்படின்றது முதல் கண் எங்களுடைய ஒரு இது. டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு உள்ள. 2வது வந்து பிளாஸ்டிக் வெடிப்பொருள் பயன்படுத்துறாங்க, விதிக்கு மீறி பயங்கரமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. பல வகையில் இது பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதனால பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு உடனுக்குடன் பண்ணணும். இது கவர்மெண்டால செய்ய முடியும். இது புதுசா ஒன்றும் அது தேவையில்லை. செயல்பாடு இல்லாத ஒரு நிலையில இந்த மினிமமாவது அவங்க செஞ்சாது ரொம்ப அவசியம். 3வது பப்ளிக் ரோட்ஸ், பொது இடங்கள், அது பப்ளிக் காமன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. பப்ளிக் காமன்ஸ், அக்ரிகல்ச்சர் ஏரியா, இதுல இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் உடனே கொடுக்கணும். ரிச்சா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் எந்த வகையில இதனால அங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பாதிக்கப்படுது, ட்ரீ கவர் பாதிக்கப்படுது, லைஃப் ஸ்டாக் பாதிக்கப்படுது, பல வகையான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் உடனே கொடுக்கணும், இதெல்லாம் கலெக்டர் சார்ந்த மற்ற அதிகாரிகளும் உடனே பண்ணலாம். இது வந்து கவர்மெண்டுடைய அப்ரூவலோ பெர்மிஷனோ கேட்க தேவையில்லை. 4வது ரோட் சேஃப்டி, குவாரி டிரான்ஸ்போர்டேஷன். ரோட் சேஃப்டிக்கு என்னெல்லாம் பண்ணணும், குவாரி ப்ரொடெக்ஷன், குவாரியில இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எப்படி மாறும், இதெல்லாம் வந்து உடனுக்குடன் செய்யக்கூடிய வகைகள் டீட்டெயிலா உள்ள இருக்கு. அடுத்தது வந்து சிஸ்டம் லெவல்ல ஆளுமைக்கு வேண்டிய மாற்றங்கள் என்ன கொண்டு வரணும். கவர்மெண்ட் சிஸ்டமா கொண்டு கொஞ்சம் நேரம் ஆகலாம், ஆனா அது கொண்டு வர வேண்டிய அவசியம். உடனுக்குடன் இல்லீகல் எக்ஸஸ் மைனிங்கை தடுப்பதற்கு அவங்க என்ன செய்யணும். 2வது டைம் பவுண்ட் சர்வே. ட்ரோன்ஸ் எல்லாம் இப்ப நிறைய இடத்துல பயன்படுத்துறாங்க. வெறும் உக்ரைன்ல மாத்திரம் ட்ரோன் இல்ல, ட்ரோன் வந்து இப்போ ஈரான் அமெரிக்கால மாத்திரம் இல்ல. இந்த ட்ரோன்ஸ் வந்து நல்ல பயன்பாடு பண்ணிருக்கலாம். முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க இதே திருநெல்வேலி மாவட்டத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பிரகாரம் ட்ரோன் சர்வே பண்ணி அளவு எடுத்திருக்காங்க. ஏதோ பல காரணங்களால செய்யல சமீபத்தில். அட்லீஸ்ட் இப்போவாது அது வேற ஒரு விஷயமா அது வரும். அது இருக்கு, அந்த சிக்கல்லாம் இருக்கு. 3வது மானிட்டரிங் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்டபிலிட்டி. இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்டபிலிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணணும். இதெல்லாம் வந்து இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும். புதுசா வந்திருக்காங்க, கரப்ஷனை நாங்க நீக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம எல்லா சார்பும், இது வந்து நீங்க மீடியா, நாங்க வக்கீலோ, நாங்க அப்படின்னு இல்லை, பொதுமக்கள் சார்பாக புது கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த மாதிரியான டிஜிட்டல் டிராக்கிங் என்ன பண்ண போறீங்க. ஏற்கனவே பண்ணிருக்காங்க, சில தேனி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டிஜிட்டல் ட்ராக் பண்ணலாம், ஒவ்வொரு லாரியும் ட்ராக் பண்ணலாம். இது நான் வந்து மதுரையில் நடந்துக்கூடிய கிரனைட் ஊழல் விவகாரத்திலையும் நான் தான் அந்த அட்வொகேட்டா இருந்தேன். அங்கேயும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இது சொல்லிட்டு இருக்கோம், டிஜிட்டல் ட்ராக்கிங் பண்ணலான்ட்டு. டிஜிட்டல் ட்ராக்கிங் பண்ணது இல்ல. அப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருந்தா கூட எப்படியாவது தடுத்துடுறாங்க. அதை யார் தடுத்திருக்காங்கன்றது வேற விஷயம், பட் தடுத்திருக்காங்க. 4வது புது குவாரி அப்ரூவலுக்கு முன்னாடி சட்டப்படி என்னெல்லாம் இருக்கோ, எவ்வளவு எடுக்கணுமோ அதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் அப்ரூவல் கொடுக்கணும். ஒவ்வொரு இடம் பொறுத்து இருக்கு. நான் முடிச்சிடுறேன். அதே மாதிரி பஃபர் ஜோன், ஒரு மைன் இருக்கக்கூடிய பகுதிகளில் பஃபர் ஜோன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டடி பண்ணி அந்த பஃபர் ஜோனை ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு ரோடுக்கு பக்கத்துல 30 மீட்டருக்கு மேல இடைவெளி இருக்கணும். ஒரு மைனுக்கு பக்கத்துல வாட்டர் சோர்ஸ் இருந்தா இவ்வளவு அளவு இருக்கணும். அந்த டீடைல்ஸா கொண்டு வரணும். அப்புறமா ரொம்ப பயங்கரமா பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அந்த இடங்கள்ல அங்க மைன்ஸ் கண்டினியூ பண்ணுமா பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு மாரட்டோரியம் கொண்டு வரணும்.
இதெல்லாம் வந்து வெயிட் பண்ண முடியாது. அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் பண்ண போறோம். சரி, முடிச்சிடுறேன். 2-3 பாயிண்ட் தான் இருக்கு. சரியா? அப்ப டிரான்ஸ்பரண்ட் இண்டிபெண்டன்ட் பப்ளிக் கன்சல்டேஷன் வேணும். எங்கேயும் எந்த ஒரு மைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பப்ளிக் கன்சல்டேஷன் வேணும். ஸோ பப்ளிக் கன்சல்டேஷன்ல உண்மையாக பப்ளிக் கன்சல்டேஷன் நடக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பப்ளிக் ஹியரிங் பண்றாங்க சார். அதே நான் சொல்றோம், நடந்திருக்கு. அதுதான் கேள்விங்க. நீங்க கேட்கிற கேள்விதான். நீங்க கேட்கிற கேள்வியை நானும் கேட்கிறோம், நாங்களும் கேட்கிறோம். மக்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் சொல்லும்போது அதாவது கேட்கணும்ல, அது அவங்களோட பொறுப்பு இருக்குல்ல, கவர்னன்ஸ் பொறுப்பு. டிரான்ஸ்பரண்ட் கிரீவன்ஸ் ரிட்ரஸல், மக்கள் குறை சொல்லும் போது டிரான்ஸ்பரண்டா அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த கிரீவன்ஸுக்கு என்ன பண்றாங்கன்றது வந்து டே டு டே பேசிஸ்ல வந்து அவங்க வெளிக்கொண்டு வருது. இப்போ அசம்பிளி செஷன்ஸ் எல்லாம் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய டிரான்ஸ்பரன்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு வகை. அதே மாதிரி எந்தெந்த கிராமங்கள்ல யார் யார் என்ன கொடுக்குறாங்கிறது ஒரு ஒரு லைவ் சிஸ்டம் வச்சுக்கலாமே. எத்தனை நாள் என்ன ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரியான குறைகளை வராது. இந்த மாதிரியான பப்ளிக் ஹியரிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடைசியாக ரொம்ப முக்கியம், விசில் ப்ளோவர்ஸ். யாரெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறதுன்னு வெளிக்கொண்டு வராங்களோ அவங்க மேல இப்ப நிறைய பாதிப்பு இருக்கு. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை. இது நீண்ட நாளா மனித உரிமை இயக்கம், ஆர்டிஐ இயக்கங்கள் இதுல இருக்கக்கூடியது. விசில் ப்ளோவர்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் இந்த அரசாங்கம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகையால் இந்த வகையான ஒரு 15 ரெக்கமெண்டேஷன்ஸ் அடங்கிய கன்க்ளூஷன்ஸை நாங்கள் இந்த ரிப்போர்ட்ல கொண்டு வந்திருக்கோம். இந்த ரிப்போர்ட் வந்து முழுமையாக சிஎம்க்கு, சீஃப் செக்ரட்டரிக்கு, மைனிங் மினிஸ்டருக்கு, மைனிங் செக்ரட்டரிக்கு, மற்ற எல்லா அதிகாரிகளுக்கும் யாரெல்லாம் இது சார்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு இப்பவே அனுப்பப்படும். இல்லீகல் மைனிங்கே இல்ல அப்படின்னு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்பீட்டடா சொல்றாங்க. சரி, நம்மளும் நிறைய ரெப்ரசன்டேஷன் அறப்பொறி இயக்கமோ நீங்களோ கொடுத்தது எல்லாத்தையும் நம்மளும் தொடர்ந்து எழுதுறோம். அது குறித்த கேள்விகளை மாவட்ட நிர்வாகத்துல தொடர்ந்து கேட்டுக்கிறோம். இல்லீகல் மைனிங், இல்லீகலா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல எந்த விதமான ஆபரேஷன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கக்கூடிய விஷயம் என்ன? 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ஒரு சப் கலெக்டர் ரிஷப்னு 54 மைன்ஸ், இதே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய 54 மைன்ஸ் ஸ்டடி பண்ணி அவர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. 53 மைன்ஸ் வந்து இல்லீகல் மைனிங் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய ரிப்போர்ட், நாங்க கொடுக்குற ரிப்போர்ட். அந்த 54 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்ற கேள்வி இருக்கு. அந்த 53 மைன்ஸ்ல வந்து அப்பொழுது இருக்கக்கூடிய கலெக்டர் ஃபைன் போட்டாரு. அந்த ஃபைனை மீறி 24 ராதாபுரம்ல இருக்கக்கூடிய அந்த இதுல இருக்கக்கூடிய 24 குவாரிகள்ல மட்டும் 262 கோடி ரூபாய் பெனால்டியாக போடப்பட்டது. 262 கோடி ரூபாய். சப் கலெக்டர் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 600 கோடியை நெருங்கக்கூடிய அளவுல அவர் 565 சொல்றாரு. அது எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு இல்ல, பட் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுல நமக்கு தெரியும். மொத்தம் 53 குவாரிகளுக்கும் சேர்த்து இந்த 262 கோடியை ஜியாலஜி அண்ட் மைனிங் கமிஷனர் வெறும் 14 கோடியாக குறைக்கிறார். இருக்காரு. But it's earlier one, no? Earlier. ஒரு நிமிஷம். What is it? It's earlier one. 3 வருஷம் முன்னாடி. That's okay. Now what is the correct? ஒரே ஒரு படிப்படியா போகுது. இப்போ என்ன நடந்துருக்கு? இல்லீகல் இருக்குதா? இந்த மாதிரி இருக்குதா? அந்த விஷயம் மேல என்கொயரி நடத்தி தற்பொழுது செக்ரட்டேரியட் அளவுல என்கொயரியும் நடத்தி முடித்து தற்பொழுது அது மீண்டும் அவர் சொன்னது தப்பு, 14 கோடி தவறு என்று இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் ஜெயகாந்த். அதனால அது மீண்டும் 260 கோடியாக ரெஸ்டோர் பண்ணி அவர்கள் ஆர்டர் வெளியிட்டிருக்காங்களா வெளியிடலையான்னு நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா சொல்லல இந்த விஷயம். ஆனால் 14 கோடி செய்தது தவறு என்ற அவங்களுடைய இன்டர்னல் என்கொயரி இன்று முடிவு செய்து விட்டது. ஜெயகாந்தன் ஐஏஎஸ் ரிவ்யூ பண்ணது வந்து அப்பொழுது நேச்சுரல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்த பனீந்திர ரெட்டி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் என்கொயரி நடத்தப்பட்டது. இல்ல அவர்தான் வந்து 14 கோடியாக குறைத்தது தவறு என்று அறிக்கை கொடுத்தார். ரிஷப் ஐஏஎஸ் இறங்குகிறார். அது மேல விஷ்ணு வந்து அப்ப கலெக்டரா இருக்காரு.
விஷ்ணு கலெக்டரா இருக்கும்போது அதுல வந்து அபராதம் விதிக்கிறாரு. அதை மீறி அவங்க வந்து அடுத்து செகண்ட் அப்பீல், சட்டப்படி செகண்ட் அப்பீல் வந்து உள்ளே இருக்கு. அந்த செகண்ட் அப்பீலை தாண்டி நேர கமிஷனருக்கு அவங்க அப்பீல் பண்றாங்க. அங்க வந்து அப்போ இவர் இருக்காரு ஜெயகாந்தன், அது வந்து 14 கோடியா குறைக்கிறாரு. அதுக்கு மீது பல பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அறப்போரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நானும் வேற இது போது இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய ஆட்சியிலையும் அவங்க இல்லை, இதன் மீது இப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையும் நடத்தி கொண்டு இந்த இது புகார் மீது அப்பொழுது இந்த என்கொயரியும் முடித்து அரசாங்கத்திலிருந்து அவங்களோட ரிப்போர்ட்டை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை ஜெயகாந்தன் ஐஏஎஸ் உள்பட பலருடைய பெயரும் இருக்கிறது. சோ அவர்கள் அனைவரின் மீதும் இப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் அதோடைய உண்மை. நீங்கள் கேட்ட கேள்வி அது தொடர்கிறதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இந்த ரிப்போர்ட்ல அதற்கான பதில் இருக்கிறதா நான் பாக்குறேன். உதாரணத்துக்கு பெஞ்சிங்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த என்டையர் 262 கோடி ஏன் வெளிச்சத்துக்கு வந்ததுன்னா, அடைமிதிப்பான் குளம் என்ற ஒரு ஆக்சிடென்ட் நம்ம கண் முன்னாடி நடந்தது. அந்த அடைமிதிப்பான் குளம் என்ற ஆக்சிடென்ட் எதனால நடந்ததுன்னா, அந்த பெஞ்சிங் என்ற ஒன்று இல்லாததுனால. அதுதான் பெரிய ப்ராப்ளம் என்று அன்று ஊடகங்கள்ல இருந்து எல்லாருமே நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஆனால் அதிலிருந்து இப்ப 4 வருடம் கழித்து நம்ம வந்திருக்கிறோம். இன்றும் திருநெல்வேலியிலும் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களிலும் பெஞ்சிங் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிலை அப்படியேதான் இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் வந்து வெளிக்கொண்டு ஒரு நிமிஷம். பேஜ் 91, 92ல 91 to 93ல சமீபத்துல நடந்திருக்கக்கூடிய குவாரிக்கு எதிரான இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நாங்க போட்டிருக்கோம், பிக்சர்ஸும் காமிச்சிருக்கோம். சர்வேல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை குவாரிஸ் எடுத்துக்கிட்டீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்? அது உங்களுக்கு பேஜ் நம்பர் 83, பேஜ் நம்பர் 83 கொடுத்திருக்கோம். 29 குவாரி, 29 குவாரி, எல்லாம் 4 டிஸ்ட்ரிக்ட். திருநெல்வேலி 4 டிஸ்ட்ரிக்ட், 29 எங்க இருந்தெல்லாம் மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் வந்ததோ அதன் அடிப்படையில தான் இந்த திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரியில ஒரு குவாரி, விருதுநகர்ல ஒரு குவாரி, தூத்துக்குடியில ஒரு 2 குவாரி, பெரும்பாலும் திருநெல்வேலி. முதல்ல சொல்லப்பட்ட மாதிரி எந்தெந்த கிராமங்கள்ல இருந்து மக்கள் எங்களை அப்ரோச் பண்ணி அதை எடுத்தோம். அங்க வரும்போது அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நேபரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மக்கள் வந்தாங்க. பிரச்சனைன்னு வந்திருக்கக்கூடிய மக்களை நாங்க ஜியோகிராபிக்கலா பாக்குறோம், நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தவறு இது. அகையால யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுடைய நிலைமை இருக்கு. இதுதான் ஃபுல் பாப்புலேஷனா இல்ல, இது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் தான். இது எல்லாம் இந்த மாதிரி நல்லது நடக்கணும்னு நம்ம நாட்டுல எல்லாத்துக்கும் சிக்கல் வருங்க, சிக்கலும் வந்திருந்தது. அதையும் மீறி இப்ப நீங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம். 29 பேர்ல எத்தனை குவாரி முறைகேடு இருக்குது, எவ்வளவு முறைகேடு நடந்திருக்குன்னு இந்த 29 முறைகேடுகள் தான். முறைகேடுகள் நடந்ததால வெவ்வேறு விதமான முறைகேடு, விதிமீறல்கள் நடந்திருக்கு. அது நாங்க கொடுத்திருக்கோம். ஒவ்வொன்றிலும் என்னென்ன விதிமீறல்கள், அதாவது மதிப்பீடுனா நாங்க வந்து எக்ஸஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பத்தின்றத சொல்லிருக்கோமே ஒழிய அது தவிர்த்து நிறைய விதிமீறல்கள் இருக்கு. அது எல்லாமே லிஸ்ட் பண்ணி